ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என் வாழ்க்கையில என் முன்னாடி ஒரு நம்பிக்கை தர எந்த ஒளியுமே தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தான் இன்னைக்கு ஒரு அற்புதமான நம்பிக்கையூட்டும் கதை. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். ஒரு நாட்டை ஒரு ராஜா ஒருத்தர் ஆண்டுட்டு வந்துட்டு இருந்தாரு. அவரோட ஆட்சி ரொம்ப கொடூரமானதாக இருந்தது. எப்படின்னா சின்ன சின்ன தப்புகளுக்கு கூட மரண தண்டனை கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ ஒரு நாள் ஒருத்தன் ஏதோ சின்ன தவறு செஞ்சதுக்காக அரசவைக்கு கூட்டிட்டு வந்திருந்தாங்க காவலர்கள். ராஜா எப்பவும் போலவே மரண தண்டனை கொடுத்துட்டாரு. அவன் பேரு சோமு. சோமு புத்திசாலியான நபர். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சான் சோமு. அதை பார்த்து சபையில இருந்தவங்க எல்லாருமே ராஜா உள்பட ஷாக் ஆயிட்டாங்க. ராஜா கோபத்துல சோமு கிட்ட, உனக்கு காது கேக்குதா அப்படின்னு கேட்டாரு. அப்ப சோமு சொன்னா, ஐயா, நீங்க எனக்கு மரண தண்டனை விதிச்சது எனக்கு நல்லாவே காதுல கேட்டுச்சு. அப்புறம் ஏன் சிரிக்கிற அப்படின்னு ராஜா கோபமா கேட்டாரு. நான் இங்க இருக்கிற திறமையான ஒரு குதிரைக்கு பறக்க சொல்லி தரத்தான் வந்தேன். வர வழியில சின்ன தப்பு நடந்ததுனால உங்க முன்னாடி தண்டனை கைதியா நிக்கிறேன். இப்போ நான் இறந்துட்டேன்னா குதிரைக்கு பறக்கும் திறமையை என்னால சொல்லித்தர முடியாம போயிரும். உங்களை போர்க்களத்திலிருந்து தப்பிக்க உதவக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை நீங்க தான் இழக்கிறீங்க. அதை நினைச்சுதான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இத கேட்ட மந்திரிகள சில பேரு, இவன் தப்பிக்கிறதுக்காக இந்த பொய்யை சொல்றான் அப்படின்னு சொன்னாங்க. சில பேரு, உண்மையிலே இவனுக்கு இந்த திறமை இருக்கலாம், அதை நிரூபிக்காம நாம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இதையெல்லாம் கேட்ட ராஜா கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. சோமு கிட்ட, உன்னால குதிரையை பறக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அதற்கு அவன் சொன்னா, கண்டிப்பா முடியும் ராஜா அப்படின்னு சொன்னான். சரி, உனக்கு எத்தனை நாள் தேவைப்படும் அப்படின்னு கேட்டாரு. அதற்கு அவன், எனக்கு 1 வருடம் டைம் வேணும் ராஜா அப்படின்னு கேட்டான். சரி, உனக்கு 1 வருஷம் டைம் தரேன். நீ குதிரைய பறக்க வைக்கலனா இந்த தண்டனை மட்டும் இல்ல, நீ மரண தண்டனை ஏற்பதற்கு முன்னாடி சில மாத காலம் உன்னை துன்புறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் மரண தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டு சோமு ஓகேன்னு சொல்லிட்டான். ஆனா இதை நான் செய்யறதுக்கு எனக்கு 2 நிபந்தனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி, ஃபர்ஸ்ட், நான் குதிரைக்கு பயிற்சி கொடுக்கும்போது வேற யாரும் அதை பார்க்க கூடாது. தனி அறையில தான் நான் அதுக்கு பயிற்சி தருவேன் அப்படின்னு சொன்னான். எல்லாரும் சந்தேகத்தோட பார்த்தாங்க. அப்ப சோமு சொன்னா, ஏன்னா அந்த வித்தைய அடுத்தவன் பார்த்துட்டானா அது உங்களுக்கு சேஃப்டி கிடையாது. வேற நாடுகளும் அதையே கத்துக்கிட்டு அந்த திறமையை அவர்களோட குதிரைக்கும் சொல்லி கொடுத்துடுவாங்க. அதனாலதான் சொல்றேன் அப்படின்னு சொன்னான். இரண்டாவது என்னன்னா, என் குடும்பத்துக்கு தேவையான சாப்பாடு பொருட்கள், துணிமணிகள், இது எல்லாமே 1 வருஷத்துக்கு தேவையான எல்லாமே நீங்க கொடுத்துடணும். ஏன்னா நான் முழு நேரமும் அந்த குதிரைக்கு பயிற்சி அளிப்பதுலதான் நான் கான்சென்ட்ரேஷனோட செய்வேன். இது சீக்கிரமா பறக்க வச்சாதானே நான் சொன்னது உண்மைனாகும் அப்படின்னு சொன்னான். ராஜாவும் சம்மதிச்சாரு. சோமு வீட்டுக்கு வந்த உடனே அவன் மனைவி அழுதுட்டே, ஏங்க, உங்களால குதிரைய பறக்க வைக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், அப்புறம் ஏன் அந்த பொய்ய சொன்னீங்க அப்படின்னு கேட்டா. இன்னைக்கு நான் சாக வேண்டியது, ஆனா எனக்கு 1 வருஷம் டைம் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. நீ ஏன் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? தேவையில்லாம மனக்குழப்பத்தெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமா இந்த 1 வருஷத்தை வாழ பார்ப்போம். எனக்கு அதுவும் இல்லாம இன்னும் 3 வாய்ப்புகள் எனக்கு இதோட கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட், இந்த 1 வருஷத்துக்குள்ள நான் இயற்கையாகவே செத்துடலாம். இரண்டாவது, ராஜா உடல்நல குறைவால சாகலாம், இல்லாட்டி போர்ல அடிபட்டு சாகலாம். மூன்றாவது, நான் சில நேரம் குதிரைய பறக்க வச்சாலும் பறக்க வச்சிருவேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். அதனால இருக்கிற இந்த நாட்களை சந்தோஷமாக நம்ம கழிப்போம் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னது மாதிரியே 8 மாதங்கள் கழிந்தது. 8வது மாதத்துல பக்கத்து நாட்டு மன்னர் போர் புரியும் போது நம்ம நாட்டு ராஜா இறந்துட்டாரு. அவனும் தண்டனையிலிருந்து தப்பிச்சிட்டான். இப்போ சந்தோஷமா குடும்பத்தோட வாழ்றான். நம்ம வாழ்க்கையிலும் இந்த நம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியம். இந்த நம்பிக்கை தான் நம்மளை இயக்குற சக்தியே. இந்த நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையில நமக்கான பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு மிகுந்த சக்தி தரும். எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காம, பிரச்சனை வரும்போது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைச்சு பாருங்க.
அந்த நம்பிக்கை உங்களுக்கு புது வாழ்க்கையே தரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.